அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சென்டர் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். உங்களோட கலந்து பேசும் தோட்டக்கலை ஆலோசகர், பண்ணைநில வடிவமைப்பாளர். சரோனி அட்வர்டைஸ் நம்பர் 716, டோட்டல் எக்ஸ்டென்ட் 4 ஏக்கர் 80 சென்ட்டு. இந்த இடம் கவர்மெண்ட்டு பாதையோட ஒரு கிணறு, அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டி, ஒரு ஃபார்ம் ஷெட்டோட ஒரு போர்வெல்லு, அதுவும் இதோட இன்டர்லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. தற்சயமே இந்த கிணறை ஈபி லைனை பயன்படுத்தலை. காரணம் என்னென்னா, இப்போது இந்த பூமி எதுவுமே மெயின்டைன் பண்ணலை. ஃபார்ம் ஷெட்டு பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேமிலி அக்காமடேட் பண்ணுற மாதிரி எல்லாம் தேவையான ப்ரொவிஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பம்ப் ரூமுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் வெயில் தாக்கம் இந்த இது நேற்று 6 மணிக்கு கூட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வெயில் எப்படி அடிக்க பாருங்கள். அதனால் கொஞ்சம் கவரேஜ்லாம் சரியாக கொடுக்க முடியலை. கிணறுக்கு மேற்கு பக்கம் இந்த ஃபார்ம் ஷெட்டு ஃபுல்லி ஃபென்ஸ்டு, நல்ல சிமெண்ட் போல் போட்டு ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈபி லைனு லைவில் இருக்குது. பவுண்ட்ரியில், ஈஸ்டர்ன் சைட் பவுண்ட்ரியில் ஃபுல்லாக பல்மேரா ட்ரீ, நொங்கு பனை வச்சுருக்குறாங்க, தென்னை வச்சுருக்குறாங்க. ட்ரிப்ரிகேஷன் சொட்டு நீர் போட்டு ஆரம்பத்தில் போட்டிருக்காங்க. அதை பராமரிப்பு சரியாக இல்லை. இது சமீப காலத்தில் தான் இந்த வளர்ந்த புல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக ரொட்டவேட்டர் போட்டு எல்லாம் சரி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் பச்சையாக வச்சுருக்குறாங்க. மெயின்டெனன்ஸு மோசமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாவுக்கும் பிவிசி பைப்லைன் கொடுத்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரிசல் சார்ந்த மண். ஏன்னா நம்ம இடத்துக்கு வடப்பகுதியில் ஒரு பெரிய குளம் இருக்குது. கிராமத்திலேருந்து மேற்கு பகுதியில் ஒரு 1/2 கிலோமீட்ரு குளக்கரை, ஆனால் லாரி போகக்கூடிய பாதை. கிராமத்துக்காரங்க அந்த இதில் அதிகமாக நெல், வாழை அந்த மாதிரி போடக்கூடியது. பாதை அகலமான பாதை இருக்கிறதுனால அது பாதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள் நம்ம இடத்துக்குள்ள காரு, டிராக்டர், லாரி கொண்டு போகலாம். இது நம்ம இடத்துக்குள்ள தென்பகுதியில் உள்ள சின்ன தோட்டம். ஃபுல்லாக சிமெண்ட் போல் போட்டு தான் செயின் லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக குளத்து பக்கத்தில் இருக்கிறதுனால மழை காலத்தில் அதிகமாக தண்ணி சீப்பேஜ் மூலமாக நம்ம இடத்துல நீரூற்று அடிக்கும். அப்போ பவுண்ட்ரியில் வடப்பகுதியில் குளம் இருக்கிறதுனால தென்பகுதியில் ஒரு டிச்சு மாதிரி, பெரிய அளவு டிச் மாதிரி எடுத்துட்டோன்னா தண்ணி உள்ள வர அளவு பார்த்துக்கலாம். இல்லாட்டா பவுண்ட்ரி ஃபுல்லாக ஒரு கான் மாதிரி பள்ளம் எடுத்துட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக அதில் ட்ரைன் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டாக அந்த செடியோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடம் 4 ஏக்கர் 80 சென்ட் இருக்குது. கரண்ட்டு, கிணறு, போர்வெல்லு, ஃபென்சிங் எல்லாம் இருக்கிறதுனால கோழி ஆட்டு பண்ணைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.